Hello, ladies and gentlemen. In this video, I will discuss about ஆர்டர் பிளாக் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்னா என்ன, இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த செட்டப் தான் ஓகேங்களா. அந்த ஆர்டர் பிளாக்கை பொறுத்தளவு கரெக்டாக அந்த அக்யூரஸியான இடத்துல இந்த மாதிரி என்ட்ரி எடுப்போம். இதுக்கு பேர் வந்து ஸ்னீப்பர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஸ்னீப்பர் என்ட்ரி ஓகேங்களா. ஸோ கரெக்டாக பைக்கு வந்து அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவில் கரெக்டாக எடுப்போம். அதே மாதிரி செல்லுக்கும் அந்த லோயர் ஹை இந்த இடத்துல வந்து ப்ராப்பராக எடுக்கக்கூடிய என்ட்ரி. இந்த என்ட்ரி வந்து நல்ல ஒரு அக்யூரஸி உள்ள என்ட்ரி ஓகேங்களா. ஸோ வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ 15 மினிட்ஸ் வந்து பக்காவாக இருக்கும் நான் பார்த்த வரைக்குமே ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம அதை பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த ஆர்டர் பிளாக் அப்படின்னா ஃபேர்வெல் கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இந்த ப்ரைஸஸை பாருங்களேன். இங்கே பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த இடத்த பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த கேண்டில் வந்து ஒரு ஃபேர்வெல் கேப்பு, இதுவும் ஒரு ஃபேர்வெல் கேப் ஓகேங்களா. நான் பிளேலிஸ்ட்டை கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபேர்வெல் கேப் பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் போட்டிருப்பேன் ஓகேங்களா. அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் ஒரு ப்ராப்பராக புரிய வரும் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபேர்வெல் கேப் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேர்வெல் கேப்புக்கு கீழே இருக்கிறது ஆர்டர் பிளாக்குன்னு நான் சொல்லியிருந்திருப்பேன் ஓகேங்களா. ஸோ இங்கே 1 2 இந்த 2 ஃபேர்வெல் கேப் இருக்குது. அது கீழே இருக்கிறது எப்பயுமே ஒரு ஆர்டர் பிளாக் ஓகேங்களா. ஃபேர்வெல் கேப்லாம் எப்போ போகிறதோ அது கீழே இருக்கிறது எல்லாமே ஒரு ஆர்டர் பிளாக் தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக். இந்த இந்த ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் திரும்ப டெஃபினெட்லி வரும். அப்போ நம்ம என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணுற பேர் தான் இந்த ஓபி ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா. ஆர்டர் பிளாக் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனோட என்ட்ரி வந்து இங்கேக்குள்ளே இருக்கும். ஸோ திரும்ப மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருக்கும் பட்சத்தில் ஹை போயிட்டு திரும்ப லோ வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஹை போகும் ஓகேங்களா. ஸோ அது வந்து பக்காவாக இருக்கும். தென் இங்கே பாருங்கள், மார்க்கெட் என்ன இருக்குது, இந்த 2 ஃபேர்வெல் கேப் இருக்குது ரெட் கலரில் ஓகேங்களா. ஃபேர்வெல் கேப் இருக்குது. அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஃபேர்வெல் கேப் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்டர் பிளாக் தான் ஓகேங்களா. ஸோ அங்கே மார்க்கெட் டேப் ஆன உடனே கீழே வருது ஓகேங்களா. ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக மார்க்கெட் அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் பார்த்து என்ட்ரி எடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து அடிஷ்னலாக என்ன தேவை அப்படின்னா இந்த ஃபிபோனாக்கி அப்படின்ற அந்த டூல் தேவை ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு லோலேருந்து ஒரு ஹை போகுது அப்படின்னா திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு 61 இல்லைனா 78 வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போகும். அதே மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து டவுன் போகுது அப்படின்னா மேலே ஒரேடியாக கீழே வந்துட்டு திரும்ப 61க்கும் இல்லை 78க்கும் அடிச்சுட்டு தான் கீழே வரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த ரூல்ஸு. இதுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் டிமாண்ட் அண்ட் சப்ளை சைடு எல்லாம் ஒன்று தான். தென் அது போக ஃபிபோனாக்கி ஓகேங்களா. ஸோ ஃபிபோனாக்கி வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஃபிபோனாக்கி நான் என்ன ப்ரோ பண்ண நினச்சிங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம அதோட 4 வீடியோ போட்டிருப்போம். பேசிக்லேருந்து ஆரம்பித்து அதோட இன்டெப்த் அனாலிசிஸ் வரைக்குமே நம்ம போட்டிருப்போம். அதை செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அது 2 பிளேலிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்துக்கோங்க. இது 3 தான் தேவைப்படும் இதில் ஓகேங்களா. ஸோ ஃபேர்வெல் கேப் அண்ட் ஆர்டர் பிளாக். இப்போ வந்து இந்த பிளேசஸை பாருங்கள், நான் டெல் பண்ணுறேன். கரெக்டாக எங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபேர்வெல் கேப் இருக்குது ஓகேங்களா. இங்கே ஒரு ஃபேர்வெல் கேப் இருக்குது. ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் மறந்துடணும், இப்படி இப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் இங்கே பாருங்கள், இது ஒரு ஃபேர்வெல் கேப் ஓகேங்களா. இது வந்து ஒரு ஃபேர்வெல் கேப். அதுக்கு கீழே இருக்கிறது ஆர்டர் பிளாக். நான் எப்பவுமே வரைக்கும் ஒரு ஃபேர்வெல் கேப் இருந்துச்சு அப்படின்னா அது கீழே இருக்கிறது வந்து ஒரு ஆர்டர் பிளாக் ஓகேங்களா. ஸோ ஃபேர்வெல் கேப், அது கீழே இருக்கிறது அந்த ஆர்டர் பிளாக். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ண போகிறோம். அந்த விக்கு லோலேருந்து அந்த விக்கு ஹை ஆர்டர் பிளாக் ஹை வரைக்கும் போட்டு ஒரு ஸ்வீப் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. ஸோ இப்படி ஸ்வீப் பண்ண போகிறீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் பிளாக், அந்த ஆர்டர் பிளாக்கில் உங்கள் என்ட்ரி வைக்க போகிறீங்க. அதாவது உங்கள் பொசிஷன்ஸை ஆர்டர் பிளாக் ஹை விக் இருக்குல்ல, அந்த ஹை விக்கு அந்த இடத்துல வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே ப்ரோ ஓகே அப்படின்னா அந்த ஆர்டர் பிளாக்கோட கீழே விக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விக்கு கீழே இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸ்டாப் லாஸ் ஓகேங்களா. வச்சுட்டு டிபி எங்கே ப்ரோ ஓகே அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி தான் ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸை டார்கெட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இது ஓகேங்களா. ஸோ நீங்கள் இது வரைக்கும் கூட தாராளமாக டார்கெட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ வச்சிங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன இருக்குது, கரெக்டாக இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து மேலே போயிட்டு ஓரளவுக்கு மேலே மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே வந்து எக்ஸாக்டாக அந்த இடத்துல ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகுது ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ஆர்டர் பிளாக் வச்சு ஸ்னைப்பர் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி. இப்போ கேட்பீங்க இது எங்கே ப்ரோ ஃபிபோனாக்கி யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபிபோனாக்கி வந்து அந்த ஆர்டர் பிளாக் லோவில் இருந்து அந்த ஸ்விங் ஹை, அந்த ஆர்டர் பிளாக்லேருந்து இந்த ஸ்விங் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஹை போட்டோம் அப்படின்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம என்ட்ரி ஆகிருக்கலாம் ஓகேங்களா. ஸோ பக்காவாக நம்ம என்ட்ரி ஆகலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வே. தென் வந்து ஸோ இங்கே பார்க்கலாம். இது வந்து செல்லுக்கானது. ஸோ ஃபஸ்ட்டு பைக்கானது பார்த்துக்குறோம். அதுக்கப்புறமா செல்லுக்கானது பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சோம் அப்படின்னா
டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் வந்துக்கோங்க. ஸோ இன்கேஸ் அது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ டைம் ஃப்ரேம் வச்சு எப்படி பக்காவாக நம்ம ட்ரேட் எடுக்கிறது, ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சு எப்படி எடுக்கிறது, எப்படி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து மார்க்கெட்டில் லோவர் டைம் ஃப்ரேமுக்கு ஒரு அப்ரோச் பண்ணுறேன்னு சொல்லி போடுங்க. ஹவுன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் அந்த டைம் ஃப்ரேம் வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஃபேர்வெல் கேப் இருக்குது ஓகேங்களா. பெரிய ஃபேர்வெல் கேப் இருக்குது. அந்த ஃபேர்வெல் கேப்க்கு கீழே ஒரு பெரிய ஆர்டர் பிளாக் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ஆர்டர் பிளாக்குக்கு எக்ஸாக்ட்டா வருமான்னு கேட்டோம் அப்புட்னா, 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வரும் ஓகேங்களா. பட் 30 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால என்னைய பொறுத்தளவு என்ன பண்றீங்க அப்புட்னா, அதுக்கு தான் இந்த ஃபிபொனாக்கி வச்சு நான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ எப்பயுமே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு அப்புட்னா, அந்த ஆர்டர் பிளாக்கு லோ ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபிபொனாக்கில கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஸ்விங் இதுவரைக்கும் அந்த ஸ்விங் போயிருக்கு. ஸோ அந்த ஸ்விங் ஹை வரைக்கும் நீங்க இப்படி ஸ்வீப் பண்ணீங்க அப்புட்னா, இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்புட்னா, ஒரு 61 ஓகேங்களா. 61ல கரெக்ட்டா என்ட்ரி ஆகுங்க. அதுவே போதும். 61 என்ட்ரி ஆயிட்டு இந்த ஆர்டர் பிளாக் கீழ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறமா அதுக்கு மேல வரைக்கும் அந்த ஸ்விங் ட்ரேடு ஹை வரைக்கும் நீங்க டிபி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ தாராளமா நல்லா 1:3, 4 வரைக்குமே கிடைக்கும் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோஸ் ஓகேங்களா. ஸோ இங்க வந்து என்ட்ரி இன்னும் வரல. டேப் ஆகல ஓகேங்களா. ஸோ இன்னும் வராம இருக்கு. ஸோ டெஃபினெட்லி அப்கமிங் டேஸஸ்ல இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து மேல போகணும் ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. US30 ஓகேங்களா. US30ல அனலைஸ் பண்றேன். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல கீழ ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். இங்க மார்க்கெட் வந்த உடனே ஒரு 15 மினிட்ஸ்ல எதுவும் டைம் ஃப்ரேம்ல எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, அங்கேருந்து பூம் ஆகும் மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ இப்ப அடுத்து இன்னொரு ஒரு பைக்கான செட்டப் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு செல்லுக்கான செட்டப் வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். உங்களுக்கு அப்பதான் கொஞ்சம் ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னா தான் புரியும் ஓகேங்களா. ஸோ இங்க கூட பாருங்களேன். ஆக்சுவலா ஒரு ஃபேரல் கேப் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு ஃபேரல் கேப் இருக்கு. இந்த ஃபேரல் கேப் இருந்தாலே அது கீழ இருக்கிறது ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? ஃபேரல் கேப்புக்கு கீழ இருக்கிறது ஆர்டர் பிளாக். ஸோ ஃபர்ஸ்ட்டு இத டெலிட் பண்ணிடுறேன். அந்த ஃபேர்வெல் கேப்ப மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பிளாக்கையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஃபேர்வெல் கேப். ஓகேங்களா? நான் இப்ப ஃபிபொனாக்கி டூல்லேருந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த லோலேருந்து அந்த ஸ்விங் ஹை போட்டோம் அப்புட்னா, கரெக்ட்டா அந்த 61க்கு என்ட்ரி ஆக சொல்லியிருந்திருப்பேன். ஓகேங்களா? 61ல கரெக்ட்டா என்ட்ரி ஆன அப்புட்னா 3 வாட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஒரு 45 நிமிஷம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஸோ, அந்த 100% கீழ அதாவது இந்த இந்த ஆர்டர் பிளாக்கு கீழ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, எங்க ப்ரோ டிபி வைக்கணும்? அதே ஸ்டெப் தான். ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் இந்த ஹை ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ டார்கெட் பண்ணி வச்சீங்க அப்டின்னா பக்காவா இருக்கும். அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ டார்கெட் பண்ணி வச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிபி அடிச்சிரும். ஓகேங்களா? 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோஸ் ஓகேங்களா? ஸோ, இது வந்து ஒரு விதமான பைக்கான என்ட்ரி. தென் இங்க பாருங்க. இங்க வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஃபேரல் கேப் இருக்கு. ஸோ, அது ஃபேரல் கேப்க்கு கீழ இருந்தா ஆர்டர் பிளாக். ஸோ, அத மார்க் பண்றோம். இந்த ஸ்விங் மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அத மார்க் பண்ணியாச்சு ஃபேரல் கேப்ப. இப்ப அந்த ஃபிபொனாக்கி யூஸ் பண்ண போறோம். இந்த லோல இருந்து அந்த ஹை போட்டோம் அப்புட்னா, கரெக்ட்டா 61ல என்ட்ரி ஆக சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ, 61 இங்க இருக்கு. என்ட்ரி ஆகியாச்சு. என்ட்ரி ஆன உடனே நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் 5 வந்து இந்த டாரட்டோ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் லெவல் ஹை இருக்கு. ஓகேங்களா? நான் அப்படி ஸ்வீப் பண்றேன். ஆனா மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? நம்ம எஸ்எல் அடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன இது என்ன ப்ரோ நீங்க சொன்ன மாரி தான் இருந்துச்சு. இங்க ஒர்க் ஆச்சு. இங்கேயும் ஒர்க் ஆச்சு. ஆனா ஏன் இங்க மட்டும் ஒர்க் ஆகல அப்புட்னா, ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு இந்த மாரி செட்டப் வந்து நம்மளுக்கு ஏமாத்தும். ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்புட்னா, ட்ரெண்ட் தேவ. அதாவது டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்க அப்புட்னா, ட்ரெண்ட் கிளியரா தெரியும். இதுக்கு தான் அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் தேவ. ஓகேங்களா? ஸோ அது வீடியோ வேணும்னா சொல்லுங்க. நான் சொல்றேன். எப்படி ப்ராப்பரா ட்ரெண்ட் கூட போய் நம்ம அனலைஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்றோம்ன்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகேங்களா? டைம் ஃப்ரேம் வச்சு ட்ரேட் பண்றது எப்படின்னு. ஸோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்புட்னா, ஒரு செல்லுக்கான என்ட்ரீஸ் வந்து பிளேஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஒரு செல்லுக்கான என்ட்ரி செட்டப் வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த இடத்துல. ஸோ, இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ, இங்க பாருங்க. இங்க வந்து ஒரு ஃபேரல் கேப் இருக்கு. ஓகேங்களா? ஃபேரல் கேப்புக்கு மேல இருக்கிறது எல்லாமே நான் ஒரு ஆர்டர் பிளாக்ன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ, அதுக்கு மார்க் பண்ணிடுறேன். அந்த ஆர்டர் பிளாக்க ரெட் கலர் வச்சு நான் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ண உடனே அந்த ஸ்விங் ஹைலேருந்து லோ போட சொல்லியிருக்கேன். அந்த ஹைலேருந்து லோ போட்டுருக்கோம். போட்ட உடனே கரெக்ட்டா 61க்கு நான் அந்த மார்க்க கொண்டு வந்துக்கிறேன். 61 தான் இருக்கா? ஸோ, அந்த 61ல நம்ம என்ட்ரி பிளேஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ, 61ல இந்தா இருக்கு. 61ல செல்லுக்கான என்ட்ரி வந்து நம்ம பிளேஸ் பண்ண போறோம். கரெக்ட்டா வச்சாச்சு. ஓகேங்களா? வச்சதுக்கப்புறம் பாருங்க, எப்ப ட்ரிகர் ஆயிருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகேங்களா?
ஸோ ட்ரிகர் ஆன உடனே அடுத்தடுத்த சப்போர்ட் ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த டயத்துல இதுதான் ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சு. ஸோ அதனால அத வைக்கணும் நம்ம. ஸோ வச்சோம் அப்புட்ன்னா, உங்களுக்கு வந்து பக்காவா வந்து உங்களோட என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த மாரி தான் வைக்கணும். எடுத்திருக்கவங்களும் இங்க வச்சிருக்கக்கூடாது. ஓகேங்களா? வைக்கலாம். அதுக்கும் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டேப் பண்ண உடனே பாருங்க, எவ்வளோ தூரம் கீழ வந்திருக்குன்னு. ஓகேங்களா? ஒரு நல்ல ரிஸ்க் அட்வைசஸ் தான். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இதுக்கு மேல வைக்க சொல்லியிருப்போம். இந்த ஆர்டர் பிளாக் மேல. ஸோ வச்சோம் அப்புட்ன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 1:3 ரிஸ்க் அட்வைசஸ் வந்து அருமையா கிடைக்குது. ஓகேங்களா? அதே மாரி தான் செல்லுக்கு, பைக்கு எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்டர் பிளாக் வச்சு தான் என்ட்ரி எடுக்க போறோம். இப்ப அனதர் வந்து ஒரு செல்லுக்கான என்ட்ரீஸ் வந்து பிளேஸ் பண்ணி பார்க்கலாம் அந்த இடத்துல. ஸோ இங்க பாருங்க. இது எல்லாமே ஃபேரலி கேப். ஓகேங்களா? ஃபேரலி கேப்புக்கு மேல இருக்கிறது வந்து ஒரு ஆர்டர் பிளாக்ன்னு நான் சொல்லியிருக்கேன். அத அப்படியே நான் மார்க் பண்றேன். அந்த ஃபேரலி கேப்பையும் சேர்த்து நான் மார்க் பண்றேன். ஓகேங்களா? ஸோ மார்க் பண்ண உடனே இந்த லோலேருந்து இந்த ஹை போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ போட்ட உடனே கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா 61லயே நீங்க என்ட்ரி ஆகலாம். ஓகேங்களா? ஸோ 61 என்ட்ரி ஆகலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து அந்த ஆர்டர் பிளாக்ல நீங்க என்ட்ரி ஆகலாம். ஸோ 2 இது இருக்கு. ஸோ கரெக்ட்டா நான் 61 என்ட்ரி வச்சுடுறேன். வச்சதுக்கப்புறம் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஆர்டர் பிளாக் மேல வச்சுடுறேன். ஓகேங்களா? ஸோ மேல வச்ச உடனே என்னோட ஃபர்ஸ்ட்டு டார்கெட் இது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இது. வச்சோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து அடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ரிஸ்க் ரிவார்ட பாருங்க 1:2 ஓகேங்களா? 1 கூட கிடையாது. 1% ரிஸ்க் கிடையாது. ஸோ 2% உங்களுக்கு நல்ல ரிவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ நல்லாவே ஒரு ரிவார்டு ரிஸ்க் அட்வைசஸ் ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த செட்டப் தான் பக்காவா இருக்கும். பைக்கும், செல்லுக்கும் ஓகேங்களா? ஸோ இத பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அனுப்புங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்புட்ன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல Instagramோட லிங்க் இருக்கும். அங்க வந்து நீங்க கேட்டீங்க அப்புட்ன்னா, 1 நாள் நம்ம டீம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அனலைஸ் பண்ணி பாருங்க. பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் உங்களுக்கு புரிய வரும். ஓகே கைஸ். தேங்க் யூ. தென் இதே மாரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்? என்ன டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ டேக் கேர் கைஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.